இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எனக்கே ஜூஸா? இருடா. ஐயோ ஐயோ முடியலையே. ஐயோ ஏதோ ஆகுதே, ஏதோ பண்ணுதே. ஐயோ சிஸ்டர் வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி. நாம ஜெயிச்சிட்டோம் சிஸ்டர். என்ன சொல்ற? அந்த துர்கா ஜூஸ குடிச்சிட்டாளா? குடிச்சிட்டா சிஸ்டர். அது மட்டுமல்ல, ஜெயந்தி அம்மா கொடுத்த எலுமிச்சம்பழத்துல போட்ட ஜூஸ் நல்லாவே வேலை செய்யுது சிஸ்டர். மாரியோட ஆவி துர்காவோட உடம்புல இருந்து வெளியே போயிட்டே இருக்குது சிஸ்டர். மாரி எங்க கத்திக்கிட்டே இருக்கிறா. வாங்க போய் துர்காவோட உடம்புல இருந்து மாரியோட ஆவி வெளியே போறத பாப்போம், ரசிப்போம். வாங்க சிஸ்டர். இத பாரு, நாம மட்டும் தனியா போய் பார்க்க வேணாம். பின்னாடி யாருக்காவது டவுட் வந்துரும். நீ சவுண்ட் கொடுத்து எல்லாரையுமே வரவை. மொத்தமா வரட்டும், அப்புறம் போய் பாப்போம். எப்படி கூவுறேன்னு மட்டும் பாருங்க. ஓஹோன்னு கூவுறேன். ஐயோ உயிரே போற மாதிரி இருக்கே. ஐயோ வா. என்னம்மா? ஒண்ணும் இல்லையே. என்னாச்சு? இல்லம்மா, அந்த சங்கரபாண்டி தான் நீ சத்தம் போட்டுதா சொன்னா. எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? அந்த லூசு சித்தப்பா துர்கா ஏதோ கத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, துர்கா கத்துற மாதிரி ஏதோ காதுல கட்டிச்சு, அதான் நானும் கத்துனேன். அது ஜூஸ் குடிச்சேன்ல, அதுக்கப்புறமா எனக்கு ஏதோ ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படியே 10 பேர் அடிக்கலாம் போல தோணுச்சு. வேண்டாமா தச்சி, வாங்க ஓடிடுவோம். பல்லு இல்ல உடைச்சிட போறோம். வாங்க. முகத்தை பார்த்து வாக்கு சொன்னா அது பலிக்காது. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அந்த காரியம் நடக்காது. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல. ஊர்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்திய கொடுத்து அனுப்பினான். ஆக்ட் பண்றதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கானுவோ. ஷூட்டிங் தானே, நீங்களும் நடிச்சிருக்கீங்கல்ல. எதுக்கு ஓவரா ஃபீல் பண்றீங்க? முட்டாள் முட்டாள், அடி முட்டாள். எல்லாம் ஒன்னாலதான். புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கா, ஆத்மாவை கட்டுப்படுத்துவா, அது இதுன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தது நீ தானே. அறிவு கட்ட முண்டமே. உங்களுக்கு நல்லது படம் நினைச்சு தானே இதெல்லாம் நான் பண்ணேன். அது இப்படி ஷூட்டிங் செட்டா இருக்கும்னு எனக்கு எப்படி சிஸ்டர் தெரியும்? ஏய் முட்டாள் பாண்டி, இன்னும் அவனுக்கு புரியல. செட்டிங் எல்லாம் சினிமாவுக்கு இல்ல, நமக்கு. ஐயோ, என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆசிரமம் சாமியார்னு நம்பி கொலை பண்ணது எல்லாம் ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொல்லிருக்கோமே. ஆமால. ஐயோ, மாறி கொலையில நான் வேற வாட்டடால வந்து வண்டியில ஏறினேன் சிஸ்டர். இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? சிஸ்டர், இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும் சிஸ்டர்? இது எல்லாம் அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும். மாரி கொலை கேஸ்ல ஆதாரத்தோட நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. ஐயோ, இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? சிஸ்டர் ஏதோ யோசிக்கிறாங்க. அப்ப பெருசா ஏதோ பண்ண போகுது. அப்பாடா, நாம தப்பிச்சா போதும். எலுமிச்சை பழம் வேலை செய்யலன்னு மாயாவும் சங்கர பாண்டியனும் சாமியார பாக்குறதுக்கு ஆசிரமத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா அந்த ஆசிரமமே காலியா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. ஐயா, அவங்க 2 பேரும் நல்லா ஏமாந்து போயிருப்பாங்க. ஏமாந்துதான் போயிருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இதெல்லாம் என்னோட வேலைதாங்கிறதையும் தெரிஞ்சிருப்பாங்க. அது எப்படி துர்காமா தெரியும்? மாயாவோட கிரிமினல் மைண்ட் இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப நான் ராணி இல்ல தேவின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க உன்னை ராணின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. அதனால நீ அவங்க கிட்ட ராணியாவே இருந்துக்கோ, சரியா? அவங்களுக்கு உன் மேல கொஞ்சம் கூட டவுட்டே வரக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க துர்காமா, நான் ஆக்டிங்ல தூள் கிளப்பிடுவேன். என் செல்லம். எனக்கு இன்னொரு டவுட் துர்காமா. என்னது? மாயாவும் சங்கரபாண்டியும் உண்மை தெரிஞ்சு உங்க மேல கோவத்துல வருவாங்க தானே? என் மேல அவங்க கொலை வெறியில இருப்பாங்க. ஆனா அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசின வீடியோ என்கிட்ட இருக்குல்ல, அதனால அடக்கிதான் வாசிப்பாங்க. அவங்க ஏதாவது ஓவரா பண்ணா அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்.
அந்த வீடியோ தான் பேசும். சூப்பர் துர்காமா. சரி சரி, அப்பா வர நேரமாச்சு. இது எதுவுமே அவருக்கு தெரிய வேணாம், சரியா? ம், வா கீழே போலாம். இறக்கி விடுங்க. நான் தூக்கிட்டே போறேன், வா. என்ன சிஸ்டர், துர்காவை காணோம். சிஸ்டர், வீடியோ ஆதாரத்தை எடுத்துட்டு கமிஷனர் பார்க்க கிளம்பிட்டா போல. நமக்கு கன்ஃபார்மா ஜெயில் தான் சிஸ்டர், கன்ஃபார்மா ஜெயில். சக்கரபாண்டி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அவ்வளவு சீக்கிரமா எனக்கு யாருமே எண்டு கார்டு போட முடியாது. உங்களுக்கு போட முடியாது, எனக்கு 8 கார்டு போட்டு மாலையும் போட்டு போட்டோ வச்சிருவானுங்க போல. சிஸ்டர், வரா பாருங்க. எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போகல. வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்தியை கொடுத்து அனுப்பினான். ஆமா. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் நீங்க ஜெயில கம்பி எண்ண போறீங்க. திட்டம் போட்டு என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டா என்ன ஜெயில தள்ளிடுவியா? அது உன்னால முடியுமான்னு பாக்கலாம். துர்கா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா எல்லாம் பக்கா ரெடி. ஏன் ஹாசு, இன்னைக்கு என்ன திடீர்னு சிக்கன் 65 மட்டன் சுக்காலாம்? துர்கா தான் ரெடி பண்ண சொன்னா, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அது ஒண்ணும் இல்ல. இனிமே பாவம் உங்களால வாய்க்கு ருசியா சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரியல. அதான் மட்டன் சிக்கன்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். எதுக்காக அப்படி சொன்ன துர்கா? அம்மா ஏதாவது ஆன்மீக சுற்றுலா போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையேப்பா சூர்யா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே பிளான் பண்ணவே இல்லையே. அப்புறம் எதுக்காக துர்கா நீ அப்படிலாம் சொன்ன? ஆ, அது ஒண்ணும் இல்லைங்க. இன்னும் 2 நாள்ல அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆக போதுல. கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆயிட்டா அப்புறம் அக்னி முடியற வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்றது ஹெல்த்துக்கு நல்லது. அதனாலதான் இன்னைக்கு சங்கர பாண்டியனும் இவங்களும் நல்லா சாப்பிட்டோன்னு ஹாசினிய நான்வெஜ் பண்ண சொன்னேன். எல்லாமே இவங்களுக்காக தான். எப்படி சமாளிக்கிறான்னு பாத்தீங்களா சிஸ்டர்? பெரிய கைகாரியா இருப்பா போல இருக்குது. நாம பேசின வீடியோ ஆதாரத்தை வச்சு நம்மள ஜெயில தள்ளணும் முடிவாய் போச்சு. அதத்தான் டபுள் மீனிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறா போல இருக்குது. நீ வாயை முடிக்கிட்டு பேசாம இரு.